எனக்கு அல்லும் பகலும் உழைத்தவர் ஜோதிபாஸ் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. யாரும் மக்களுடைய பணிகள் செய்யக்கூடிய இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய விடிவெளி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிபாஸ் அவர்கள். நல்ல நலன் கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்காங்க. என்னைக்குமே தொழிலாளர்களை பிரச்சனை ஜோதிபாஸ் பண்ணி கொடுத்தா நீ எல்லாம் என் கூட நீ நினாதனா பண்ணா எப்போ நான் நிக்கிறேன் சொல்லு. நாளைக்கு வரட்டா ஃபேக்டரி கிட்ட நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டு 3 வருஷம் ரிட்டையர் ஆயிட்டேன். இசிஎல் கார் பண்ணான்னு சொன்னா நான் ஒரு போராட்டம் பண்றவன். ஆமா, தொழிலாளி ஆதரிக்கணும் இல்ல, தொழிலாளி வந்தா ரைட். அப்ப கட்டாயமா அந்த விஷயத்துல நான் இறங்குறோம், முன்ன நின்று பண்றோம். எல்லா வகையும் பண்ணாரு. அந்த 26 நாள் போராட்டத்துல தன்னுடைய உடல்நிலையும் பார்க்காம அந்த போராட்டத்துக்கு வலிமை சேர்த்து 26 நாளும் மைக்ல கர்ஜித்த நம்ம சங்கர் தோழர் வந்து இன்னைக்கு இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்பெயின் ஆதரிச்சு சைன் பண்றாரு. அதே மாதிரி நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட ஒரு சிக்னேச்சர் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தங்களுடைய அனைத்து பிரச்சனைக்காக குரல் கொடுத்து எங்களுடைய நவம்பர் கடந்த 2024 எங்களுடைய பிஎம்எனுடைய தொழிற்சாலையுடைய செமி ஸ்கில்டு எக்ஸ்டன் ட்ரெயினி அவர்களுடைய எங்களுடைய கோரிக்கை பெம்எல்னுடைய நிர்வாகத்தினை தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம். அதை தொடர்ந்து எங்களுக்காக அல்லும் பகலமாக உழைத்த மத்திய தோழர் இந்த தங்களுடைய விடிவெள்ளி நாளைய இளைஞருடைய சமுதாயத்தினுடைய விடிவெளி மதிப்பீடு உயர்த்திரு ஜோதிபாஸ் அவர்கள் தலைமை தாங்கி கொடுக்கிறார்கள். எல்லா உதவியும் பண்ணாரு. அவர் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணாரு. முழுக்க இரவு போல அந்த பந்தை தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு யாரும் வரல, தங்க வேலை எந்த ஒரு சட்டமன்ற வரல, எம்பியே வரல. ஆனா அங்கு அல்லும் பகலமா உழைத்தவர் மதிப்புக்குரிய இந்த சகோதரர் ஜோதிபாஸ் அவர்கள் தான். தொழிலாளர்களுக்காக தங்களின் மக்களுக்காக அவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர். உண்மை இது, யாரும் பொய் கிடையாது. இது உண்மையான வார்த்தை. இது அவங்க நல்லா பண்ண 3500 தொழிலாளர்கள் நலம் பெற என்பதற்காக எத்தனையோ போராட்டம் சந்தித்தவர். பிஜேபி அந்த இது தாக்கத்தை ஒழித்தவர், சட்டத்தின் மூலியமாக ஒழித்தவர். பஞ்ச தூக்கி போட்டான். ஆனா சட்டத்தின் மூலியமாக அந்த இதுல இது பண்ணி எங்களுக்காக எனக்கு அல்லும் பகலும் உழைத்தவர் ஜோதிபாஸ் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. யாரும் மக்களுடைய பணிகள் செய்யக்கூடிய இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய விடிவெளி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிபாஸ் அவர்கள். நல்ல 26 நாளும் மைக்ல கர்ஜித்த நம்ம சங்கர் தோழர் வந்து இன்னைக்கு இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்பெயின் ஆதரிச்சு சைன் பண்றாரு. அதே மாதிரி நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட ஒரு சிக்னேச்சர் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தங்களுடைய அனைத்து பிரச்சனைக்காக குரல் கொடுத்து எங்களுடைய நவம்பர் கடந்த 2024 எங்களுடைய பிஎம்எனுடைய தொழிற்சாலையுடைய செமி ஸ்கில்டு எக்ஸ்டன் ட்ரெயினி அவர்களுடைய எங்களுடைய கோரிக்கை பெம்எல்னுடைய நிர்வாகத்தினை தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம். அதை தொடர்ந்து எங்களுக்காக அல்லும் பகலமாக உழைத்த மத்திய தோழர் இந்த தங்களுடைய விடிவெள்ளி நாளைய இளைஞருடைய சமுதாயத்தினுடைய விடிவெளி மதிப்பீடு உயர்த்திரு ஜோதிபாஸ் அவர்கள் தலைமை தாங்கி கொடுக்கிறார்கள். எல்லா உதவியும் பண்ணாரு. அவர் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணாரு. முழுக்க இரவு போல அந்த பந்தை தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு யாரும் வரல, தங்க வேலை எந்த ஒரு சட்டமன்ற வரல, எம்பியே வரல. ஆனா அங்கு அல்லும் பகலமா உழைத்தவர் மதிப்புக்குரிய இந்த சகோதரர் ஜோதிபாஸ் அவர்கள் தான். தொழிலாளர்களுக்காக தங்களின் மக்களுக்காக அவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர். உண்மை இது, யாரும் பொய் கிடையாது. இது உண்மையான வார்த்தை. இது அவங்க நல்லா பண்ண 3500 தொழிலாளர்கள் நலம் பெற என்பதற்காக எத்தனையோ போராட்டம் சந்தித்தவர். பிஜேபி அந்த இது தாக்கத்தை ஒழித்தவர், சட்டத்தின் மூலியமாக ஒழித்தவர். பஞ்ச தூக்கி போட்டான். ஆனா சட்டத்தின் மூலியமாக அந்த இதுல இது பண்ணி எங்களுக்காக எனக்கு அல்லும் பகலும் உழைத்தவர் ஜோதிபாஸ் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. யாரும் மக்களுடைய பணிகள் செய்யக்கூடிய இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய விடிவெளி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிபாஸ் அவர்கள். நல்ல நலன் கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்காங்க. என்னைக்குமே தொழிலாளர்களை பிரச்சனை